ஒரு பெரிய சுற்றுலா கப்பல். அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மர்ம நோய். இதுவரை 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அது ஒரு பெருந்தொற்றாக இருக்குமா என்கிற பெரிய அச்சம் அவர்களிடத்தில் நிலவுகிறது. கப்பலில் ஏறியவர்களுக்கு என்ன ஆனது? கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அர்ஜென்டினாவினுடைய உஷுவாயா துறைமுகத்திலிருந்து இந்த கப்பல் புறப்பட்டிருக்கிறது. சுமார் 150 பேர் இந்த கப்பலில் ஏறி இருக்கிறார்கள். அண்டார்டிகாவின் பனிப்பாறைகள், மனித நடமாட்டமே இல்லாத தனிமையான தீவுகள், சுதந்திரமாக திரியும் பெண்குயின்கள், இப்படி ஒரு கனவு பயணம்தான் அவர்கள் மேற்கொண்ட பயணம். ஆனால் ஏப்ரல் 6ஆம் தேதி ஒருவருக்கு காய்ச்சல் வந்திருக்கிறது. பிறகு வயிற்று வலி, அதை தொடர்ந்து மூச்சு விடவே முடியாமல் திணறி இருக்கிறார். ஏப்ரல் 24ஆம் தேதி அவர் உயிரிழந்திருக்கிறார். அடுத்த நாளே ஏப்ரல் 25 அவருடைய மனைவிக்கும் அதே அறிகுறிகள். ஜோஹனஸ்பர்க் விமான நிலையத்தில் அவர் அப்படியே சுருண்டு விழுந்திருக்கிறார். ஏப்ரல் 26ஆம் தேதி அவரும் இறந்து போயிருக்கிறார். மே மாதம் 2ஆம் தேதி இன்னொருவர் அதே கப்பலிலேயே இறந்திருக்கிறார். இப்படி மொத்தம் 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இது எந்த நோய்? எங்கிருந்து வந்தது? மற்றவர்களுக்கும் இது பரவுமா? உலக சுகாதார அமைப்புக்கு இப்போது ஒரே ஒரு கேள்விதான் இருக்கிறது. இது அடுத்த பெருந்தொற்றினுடைய ஆரம்பமாகி விடுமா என்பதுதான். இப்படி பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. சரி, இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த கப்பலினுடைய பெயர் MV ஹாண்டியஸ். டச்சு நாட்டை சேர்ந்த ஓஷியன் வைட் எக்ஸ்பெடிஷன் என்ற நிறுவனத்தின் கப்பல் இது. இது ஏதோ சாதாரண சொகுசு கப்பல் இல்லை. இது ஒரு போலா எக்ஸ்பெடிஷன் ஷிப். அதாவது உலகின் மிகவும் தனிமையான ஆபத்தான இடங்களுக்கு பயணிகளை ஏற்றிச் செல்லும் ஒரு கப்பல். ஏப்ரல் 1ஆம் தேதி அர்ஜென்டினாவில் இருந்து கிளம்பிய இந்த கப்பலின் பயண வழிகளை பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள். அர்ஜென்டினா, அண்டார்டிகா, தெற்கு ஜோர்ஜியா தீவு, அது மாதிரி மனித நடமாட்டமே இல்லாத காட்டுயிர்கள் மட்டுமே வாழக்கூடிய சில தீவுகள், இன்னும் முக்கியமாக உலகத்தின் மிக தொலைதூர குடியிருப்பு தீவு சென்ட் ஹெலினா என்கிற தீவு, நெப்போலியன் நாடு கடத்தப்பட்ட தீவு என்று பலவிதமான தீவுகளுக்கும் இவர்கள் பயணம் செய்வார்கள். இந்த பயணத்தில் பயணிகள் பலமுறை கப்பலை விட்டு கீழே இறங்கி இருக்கிறார்கள். பெண்குயின்கள், கடல் பறவைகள் போன்ற வனவிலங்குகளை பார்த்திருக்கிறார்கள். யாரும் வசிக்காத தீவுகளில் நடந்திருக்கிறார்கள். அங்குதான் பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது. அந்த தீவுகளில் எலிகள், அதுவும் முக்கியமாக ரொடென்ஸ் என்ற வகையைச் சேர்ந்த எலிகள் இருக்கும். அந்த எலிகளினுடைய கழிவுகள், உமிழ்நீர், இவை எல்லாம் தான் கண்ணுக்கு தெரியாத ஆட்கொல்லி என்று சொல்லப்படுகிறது. WHO அறிக்கையின்படி ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் ஏப்ரல் 28ஆம் தேதி வரை கப்பலில் இருந்த பயணிகளுக்கு அடுத்தடுத்து உடல் நல குறைவு ஏற்பட்டிருக்கிறது. காய்ச்சல், வயிற்று பிரச்சனை என தொடங்கி மிக வேகமாக நியூமோனியா காய்ச்சலாக அது மாறி மூச்சு விட முடியாமல் துடித்திருக்கிறார்கள். ஒருவர் விமான நிலையத்திலேயே சுருண்டு விழுந்திருக்கிறார். ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடுகிறார். ஒருவர் கப்பலிலேயே இறந்து விட்டார். மே 2ஆம் தேதி கேப் வேர்டே துறைமுகம் இந்த கப்பலை உள்ளே அனுமதிக்கவே மறுக்கிறது. இப்போது 147 பேரும் நடுக்கடலில் எந்த ஆதரவும் இன்றி அடுத்து என்ன நடக்கும் என்ற தவிப்புடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஹென்டா வைரஸ், இந்த பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? 2025ஆம் ஆண்டில் ஹாலிவுட் நடிகர் ஜீன் ஹெக்மனின் மனைவி பெட்சி அர்கமா சாண்டா ஃபேவில் உள்ள தன்னுடைய வீட்டில் உயிரிழந்தார். காரணம் ஹென்டா வைரஸ். அப்போது உலகம் இதை கொஞ்சம் கவனித்தது. இப்போது மீண்டும் வந்திருக்கிறது கவனத்துக்கு. இந்த ஹென்டா வைரஸ் என்றால் என்ன? இது எலிகளிடம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வகையான வைரஸ் என்று சொல்லப்படுகிறது. அவற்றினுடைய சிறுநீர், கழிவுகள் மற்றும் உமிழ்நீரில் இது இருக்கும். இந்த கழிவுகள் காய்ந்து தூசியாக மாறும்போது மனிதர்கள் அந்த காற்றை சுவாசித்தால் இந்த வைரஸ் தொற்றிக்கொள்ளும். இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்? இந்த வைரஸ் நேரடியாக நுரையீரலையும் சிறுநீரகங்களையும் தாக்குகிறது. ஆரம்பத்தில் சாதாரண காய்ச்சல், தலைவலி, வாந்தி, குளிர் என சாதாரண காய்ச்சல் போலவே தெரியும். ஆனால் அடுத்த 10 நாட்களில் நுரையீரலில் நீர் கோர்த்து கொண்டு மூச்சு விட முடியாமல் திணறுவார்கள். எவ்வளவு ஆபத்தானது என்று சொன்னால், அமெரிக்க பகுதிகளில் இந்த வைரஸினுடைய இறப்பு வீதம் 30 முதல் 50 வரை என்று சொல்கிறார்கள். அதாவது இந்த வைரஸ் தொற்றியவர்களில் பாதி பேர் இறந்துவிட வாய்ப்பு அதிகம். இதற்கு சிகிச்சை இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. இதற்கு தனியான சிகிச்சையோ மருந்தோ தடுப்பூசியோ கிடையாது. ஆக்சிஜன் கொடுக்கப்படும், வென்டிலேட்டரில் வைப்பது என மூச்சுவிட உதவுவது மட்டும்தான் ஒரே ஒரு வழியாக இதுவரை இருக்கிறது. கொரோனாவிற்காவது தடுப்பூசி வந்தது, ஹென்டா வைரஸுக்கு அதுவும் இல்லை. இப்போது மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த வைரஸ் பொதுவாக எலிகளிடமிருந்து மனிதர்களுக்கு மட்டுமே பரவும். மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவாது. ஆனால் இதில் ஒரே ஒரு விதிவிலக்கும் இருக்கிறது. ஆண்டிஸ் வைரஸ்
இது தென் அமெரிக்காவில் அர்ஜென்டினா மற்றும் சிலி நாடுகளில் மட்டும் காணப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகை ஹென்டா வைரஸ் தானாம் அது. இது மட்டுமே மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் என ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. ஆக ஒரே உணவை பகிர்வது, நெருக்கமாக இருப்பது போன்றவற்றால் இது பரவலாம். உலக சுகாதார அமைப்பு சொல்லுகிறது, பாதிக்கப்பட்ட சிலருக்கிடையே நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கிறது, அதனால் மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவி இருக்கலாம். இந்த சந்தேகம் வலுக்கிறது. ஏனென்று சொன்னால், மிக முக்கியமாக உயிரிழந்த முதல் 2 பேர் கணவன் மனைவி ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவியதா என்று சொல்லி உலக சுகாதார அமைப்பு இன்னுமே விசாரித்துக் கொண்டிருக்கிறது. இது ஆண்டிஸ் வைரஸ் தானா என்று இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் அர்ஜென்டினாவில் தொடங்கிய பயணமாக இருப்பதால் இது ஆண்டிஸ் வைரஸாகத்தான் இருக்கும் என நிபுணர்கள் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வைரஸின் அடைகாக்கும் காலம் 1 வாரம் முதல் 8 வாரங்கள். அதாவது கப்பலில் இருக்கும் மற்றவர்களுக்கு இன்னும் சில வாரங்கள் கழித்து கூட அறிகுறிகள் வரலாம். இன்னும் எத்தனை பேருக்கு இது பரவி இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. இப்போது கப்பலில் மொத்தம் 7 பேருக்கு தொற்று, 2 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது, 5 பேருக்கு சந்தேகிக்கப்படுகிறது. அதில் 3 பேர் இறந்து விட்டார்கள். ஒருவர் ஐசியூவில் கவலைக்கிடமாக இருக்கிறார். 3 பேருக்கு லேசான அறிகுறிகள் உள்ளன. கேப் வெர்டே துறைமுகம் கப்பலை உள்ளே விட மறுத்துவிட்டது. ஆனால் பிராயா துறைமுகத்துக்கு வெளியே அந்த கப்பல் இப்போது நங்கூரமிடப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் நோய் அறிகுறிகள் உள்ள 2 கப்பல் பணியாளர்களை சிறப்பு விமானம் மூலம் மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கப்பலை ஸ்பெயினின் கேனரி தீவுகளுக்கு கொண்டு செல்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அங்குதான் அவர்களுக்கு முழுமையான மருத்துவ பரிசோதனை நடக்கும். பயணி ஒருவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நாங்களும் மனிதர்கள் தான், எங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, வீடுகளில் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அடுத்தது என்ன நடக்கும் என்ற இந்த நிச்சயமற்ற தன்மைதான் மிகவும் கொடுமையாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது எல்லோர் மனதிலும் ஓடக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இது இன்னும் ஒரு பெருந்தொற்றாக மாறிவிடுமா என்பதுதான். பயப்பட தேவையில்லை. உலக சுகாதார அமைப்பின் நிபுணர் டாக்டர் ஹான்ஸ் க்ளூஜ் என்ன சொல்லுகிறார்? சிலருக்கு தீவிரமான பாதிப்பு இருந்தாலும் ஹென்டா வைரஸ் மனிதர்களிடையே எளிதில் பரவாது, பொதுமக்களுக்கு இதனால் பெரிய ஆபத்து இல்லை. மற்றொரு நிபுணரும் இதையே தான் சொல்லுகிறார். இதற்கு முன்பும் இந்த வைரஸ் மனிதர்களிடையே பெரிய அளவில் பரவியதே இல்லை என்று சொல்லி அவர் உறுதியாக சொல்லுகிறார். அதே நேரம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இதன் இறப்பு வீதம் தான் 40 முதல் 50 வீதம். சிகிச்சை இல்லை, தடுப்பூசியும் இல்லை. இதன் அறிகுறிகள் வெளிவர 8 வாரங்கள் கூட ஆகலாம். அதற்குள் அறிகுறிகள் இல்லாமலேயே இது மற்றவர்களுக்கு பரவலாம். இது கொரோனா போல காற்றில் எளிதாக பரவாது, நெருக்கமான தொடர்பில் இருப்பவர்களுக்கு மட்டுமே பரவும் என்றும் சொல்லுகிறார்கள். ஆக கொரோனாவினுடைய இறப்பு வீதம் ஒரு 5 வீதத்துக்குள் தான். ஆனால் ஹென்டா வைரஸினுடைய இறப்பு வீதம் 50 வீதம் வரை இருக்கிறது. எளிதில் பரவாது, ஆனால் பரவினால் மிகவும் ஆபத்தானது. 147 பேர் இப்போது நடுக்கடலில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.